ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவரே, உமக்கு கொடான கொடி நன்றி, உமக்கு கொடான கொடி நன்றி. நீ செய்த நன்மைகள் அனைத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்தீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்தீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீங்கள் மறவாமல் ஆண்டவர் இரவும் பகலும் எங்களை மறவாமல் நினைக்கிறதுக்கு நீர் இருக்கிறதுனால தான் ஆண்டவரே அநேக காரியங்கள்ல இருந்து நாங்கள் தப்பிக்கொண்டு வந்தோம் ஆண்டவரே. வேறனுடைய கண்ணிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் தப்பு வைத்தது ஆண்டவரே, நாங்கள் தப்பு வைக்கப்பட்டது நீர் மறவாமல் நீங்கள் நினைத்ததுனால தான் ஆண்டவரே. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், அதை தாண்டி நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவரே நீ கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. வேதத்தினாலும் வார்த்தையினாலும் நீ ஐக்கியமாகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் உம்முடைய நேரம், உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரை. பார்க்கிறவர்கள் யாரும் ஆண்டவரை, கேட்கிறவர்கள் யாரும் இது ஜெவின் பேசினது என்று இல்லாதபடிக்கு ஆண்டவரை, ஜெவினிக்குள்ள இருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசுறாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாருன்றத ஆண்டவரை அவங்க பார்க்கும்படிக்கு என்னை மறைத்து நீர் வெளிப்படும். எல்லா இடத்திலையும் என்னை மறைத்து நீரே வெளிப்படும். இது உம்முடைய நாமத்துக்கான நேரம், இது உம்முடைய வார்த்தைக்கான நேரம். செவிகள் அனைத்தையும் நீர் திறந்தருளி நீர் வார்த்தையாக ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களில் ஜீவிக்கும்படிக்கு ஆண்டவரே, ஆண்டவர் இந்த தாழ்மையா ஆண்டவரை என்னை தாழ்த்தி உம்முடைய கையில இந்த நேரத்தை ஒப்படைக்கிறேன் பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு நான் உங்க மத்தியில பேசுறதுக்கு எடுத்த காரியம் வந்து என்னன்னா, கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லாவிட்டார். If the Lord was not on our side, again நம்ம சைடுல இருக்கிறத பத்தி நம்ம பேச வேணாம், நம்ம பக்கத்துல இல்லாதத பத்தி நம்ம பேசுவோம். கொஞ்ச நேரம் ஃபேன் தட்டிக்கிறேன். See, if the Lord is not on our side, தேவன் நம்மளுடைய பட்சத்தில் இல்லாவிட்டார். சங்கீதம் 124 எடுத்து படிங்க, 1வது வசனம். இத படிங்க, இத படிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பினபோது கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். பாருங்க, இந்த 2வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, மனுஷன் நம்மளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது தேவன், அங்க ஒரு முற்றுப்புள்ளி, ஓகே, அங்க ஒரு ஸ்டாப், அங்க ஒரு பாஸ், தேவன் தாமே நம்மோடு இல்லாவிட்டால். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சும்மா ஏதோ வார்த்தையை பேசுற மாதிரி வந்து இந்த வார்த்தை எழுதப்படல. இது எப்படி எழுதப்படல? எப்படின்னா, தேவன் தாமே நம்மளோடு இல்லாவிட்டால். இது இல்லாவிட்டால் என்ன ஆயிருக்கும்படி? அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாக்களின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. கர்த்தர்
நம் பட்சத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் நம்மை விழுங்கியிருப்பார்கள். How important it is God to be with you. இந்த சங்கீதம் 124 பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. சங்கீதம் 120 இருந்து சங்கீதம் 134 வரைக்கும் இது வந்து ஒரு குரூப் ஆஃப் சங்கீதம். This is a group of சங்கீதம். ஒவ்வொரு சங்கீதத்தையும் இந்த 120 இருந்து 134 நீங்க வந்து மூன்றாக நீங்க வந்து வெச்சீங்கன்னா ஒரு குரூப் பண்ணிட்டீங்கன்னா 3 5 குரூப் வரும். 5 குரூப் சங்கீதம் வரும். அந்த 5 குரூப்ல வந்து பாடுகளை பத்தி பேசுவாங்க. ரெண்டாவது வந்து கர்த்தர் எப்படி அவங்க ரட்சித்தார் இதை பத்தி பேசுவாங்க. இந்த 5 குரூப்பும் இந்த 3 சங்கீதத்தை ஒண்ணா சேர்த்து நீங்க வந்து வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். ஓகே, வீட்டுக்கு போய் அதை ட்ரை பண்ணி பாருங்க. 120 இருந்து 134 சங்கீதம் இது நீங்களே படிச்சு நீங்களே குரூப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ யூ வில் கம் இன்டு 5 குரூப்ஸ். ஓகே, ஒவ்வொரு குரூப்லயும் 3 சங்கீதம் இருக்கும். அது வந்து ஒரு அழகான ஒரு காரியம். இதை அழகா அமைச்சிருக்காங்க. ஐ மீன் ஆண்டவர் இதை அழகா அமைச்சிருக்காரு பாருங்க. இப்ப தேவன் நம்மளோடு இல்லாவிட்டால் மனுஷன் நம்மளை முழுங்கிருப்பான்னு சொல்லுது இல்ல வேதம். தேவன் தாமே நம்மளோட இல்லாவிட்டால் மனுஷன் நம்மளை முழுங்கிருப்பான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தேடும் பொழுது நம்ம ஒரு சும்மா ஒரு 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 என்ன சொல்றது, I will take an example for you. நான் உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுதல் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க, தானியேல் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை இங்க பார்த்து படிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிரம் கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் அபித்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். The story is very simple. ஏன்னா அந்த கதை உங்களுக்கு தெரியும். அதனால பாருங்க, 3 பேரு இந்த ராஜா வந்து ஒரு சிலையை செய்வாரு, அந்த சிலையை வணங்க சொல்லுவாரு. இவங்க 3 பேரும் வணங்க மாட்டாங்க. பிரச்சனை வந்ததுதான். ஓகே, அப்ப ராஜா கீழே வணங்கினவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க, ராஜா பேச்சை கேட்டு கீழ்படிச்சாங்கல்ல, மனுஷனுடைய பேச்சை கேட்டு கீழ்படிச்சாங்கல்ல, அவங்க பெரிய அதிகாரி பெரிய அவரு அப்படின்னு சொல்லி கேட்டு கீழ்படிச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சாங்கல்ல. அதுல சில பேர் இந்த 3 மனுஷன் ராஜா உங்களோட கட்டளைக்கு கீழ்படியில அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அந்த வசனம். திருப்பி படிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிரம் கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் அபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். ஆமென். அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இதை படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம் என்றான். ஓகே, இது வந்து கதைக்கு நடுவில் போயிடுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுறேன். லைக் குறிப்பாக 22-28. ஓகே okay, wait. Still have it. So let us go for 15-28. Okay. அப்படிங்க. நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானோ? இப்பொழுதும் எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களே ஆனால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஓகே, இங்க என்ன சிச்சுவேஷன்னா, இப்ப இந்த ராஜாவோட கோபம் இவங்களை விழுக்கிறதுக்கு எழுப்பிடுச்சு. இந்த 3 பேர் சாத்ரா, மேஷா, அபேத்நேகோ, இந்த 3 பேருக்கும் விழுக்கிறதுக்கு கோபம் எழுப்பிடுச்சு. இந்த சங்கீதம் 24ல போட்டது போல, அவர்கள் தேவன் நம் பட்சத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் நம்மளை விழுங்கியிருப்பார்கள். ஓகே, இந்த காரியம் இங்க நடக்குது. இந்த தீங்கை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கோரலேட் பண்ணுங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், ஆண்டவரே நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு அது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ காப்பாத்தி தான் ஆகணும்னு நீங்க டிமாண்ட் பண்ணிட்டு நிற்பீங்க, நீங்களும் நானும். ஆனா இந்த 3 பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ராஜா நெபுகாட்நேசர் come here for a while. கொஞ்ச நேரம் நான் பேசுறத கேளுங்க. நீங்க ராஜா நெபுகாட்நேசர், நீங்க ராஜா தான், நான் பேசுறத கொஞ்ச நேரம் கேளுங்க. இதோ பாருங்க, இந்த விஷயத்தை குறித்து நீங்க ராஜா கேட்கற, நீங்க எப்படி என் சிலையை நீங்க வணங்கல? how come, how dare you? மனுஷனுங்க எப்போதும் அப்படின்னு சொல்லுவாங்க, how dare you? நீங்க உங்களோட வேலை இடத்துல your work place, in case if you have somebody who is against you when you do something wrong, you understand what I'm saying, right? அதாவது உங்க வேலை இடத்துல உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, உங்க மேனேஜர், how come you can do this? யாரை கேட்டு நீ இதை செஞ்ச சொல்லுவாங்களா? the same thing happened here because they are working under the king. ராஜாக்கு கீழே வேலை செய்வாங்க. ராஜா ஒரு சிலையை வச்சாரு, அதை வச்சு உலகத்துல இருக்கிற எல்லாரையும் வணங்க சொன்னாரு. உலகத்துல இருக்கிற எல்லாரும் வணங்கினாங்க, ராஜா சொன்னபடியே கேட்டாங்க. இந்த 3 பேர் மாத்திரம் ராஜா சொன்னபடி கேட்கல. அதனால ராஜாவோட கோபம் எழுப்பி ராஜா கேட்கிறாரு, எப்படி நான் நிறுத்தின சிலைய நீங்க வணங்கல? சோ அவர் இப்ப அங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அவங்களுக்கு. ஓகே ஃபைன், நீங்க இப்ப வணங்குங்க, ஏன் மனுக்கு செய்யுங்க. அப்ப அது உயிர் பிச்சை போடுற மாதிரி, புரியுதுங்களா? அந்த சிச்சுவேஷன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது உயிர் பிச்சை போடுற மாதிரி அவங்களுக்கு அந்த 3 பேருக்கு. சரி, என் பின்னாடி நீங்க என்ன செஞ்சீங்கன்றது ஐ டோன்ட் கேர், ஆனா இப்ப என் முன்னுக்கு நீங்க வணங்குறீங்க, நான் மியூசிக் வாசிக்க சொல்லுவேன், நீங்க 3 பேரும் நான் படைச்ச அந்த சிலையை நீங்க வணங்கணும் அப்படின்னு. அப்ப இவங்க டக்குன்னு எடுத்தோடனே சொல்ற, ராஜா வெயிட் a minute, கொஞ்ச நேரம் இருங்க, எங்களுக்கு இதை குறித்து உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி ஒரு ராஜா கிட்ட பேச முடியுமா இந்த மாதிரி வார்த்தைலாம்? கேன் யூ டாக் அகெயின்ஸ்ட் கிங் லைக் தட்? ஓகே, இன்னைக்கு சூத்தாட்டம் இருக்கிறாரு, அவர் முன்னுக்கு போய் நம்ம பேச முடியுமா? நான் வந்து மசூதிக்கு போக மாட்டேன், நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி பேச முடியுமா நம்மளால? பட் these 3 people look at their guts. அவங்களுக்கு கட்ஸ், அவங்க கட்ஸை பார்த்தீங்களா, அவங்களோட தைரியத்தை பார்த்தீங்களா? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வணங்க மாட்டேன், இதை பத்தி உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பிளெயினா சொல்றேன். ஓகே, இது நாங்க வணங்குற கடவுள் எங்களை காப்பாத்தினாலும் சரி, ஆனா நாங்க அதை செய்ய மாட்டோம். அங்க அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன தீர்மானம், நான் நல்லது செஞ்சிருக்கேன், நான் நல்ல வெரி குட், நான் இந்த பாவ புண்ணியம் செஞ்சிருக்கேன், நான் இங்க போயிட்டு வந்திருக்கேன், நான் அங்க போயிட்டு வந்திருக்கேன், நான் காட்க்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன், ஸோ டெக்னிக்கலி he will save me from this guy. அதனால நான் வந்து இங்க போயிட்டு இங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், நல்லதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ அதனால நான் வந்து புனித பிரயாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஸோ அதனால எனக்கு கடவுள் காப்பாற்றிடுவாரு இந்த மாதிரி மனுஷனுங்க கிட்டே இருக்கு. ஓகே, நான் இந்த ராஜா பத்தி பேசும்போது நீங்க உங்க வேலை இடத்துலையோ உங்களுக்கு மேல யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கீங்க, நீங்க தான் இந்த பர்சன், இந்த 3 பேர்ல நீங்க ஒரு ஆளு நினைச்சுக்கீங்க. ஓகே, ஸோ ஏன்னா சத்தியத்தை நீங்க வெளியே இருந்து பார்த்தா உங்களுக்கு புரியாது, நீங்க சத்தியத்துக்குள்ளே இருந்து நீங்க சத்தியத்தை பார்க்கறதுக்கு நீங்க கற்றுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, that is when you understand what is happening. ஓகே, அப்ப முதல்ல வசனத்துல என்ன போட்டுருச்சுன்னா, கர்த்தர் நம்மளோட பட்சத்துல இல்லாவிட்டால் அவர்கள் நம்மளை விழுங்கி இருப்பார்கள். இப்போ விழுகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ராஜா அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னா பாருங்க, இங்க பாருங்க. ஸோ 19வது படிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார்
நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. Amen. He became different. He became more furious. பாருங்க, then Nebuchadnezzar was full of fury. You see, அவர்களுடைய கோபம் நம்மள முழுங்கி இருக்கும். இப்போ இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ஏற்கனவே அந்த ஆள் கோபமா இருக்கான், இன்னும் ஏற்றி விட்டுறானுங்க. ஏற்கனவே நீங்க வணங்கலன்னு சொல்லி நான் கடுப்புல இருக்கேன், நீங்க இப்ப இந்த மாதிரி பேசி வந்து ஏற்றி விட்டீங்க. நீங்க அவனுங்க ஏத்துனது அக்கினியே இல்ல, ராஜாவை மண்டைக்கு ஏற்றி விட்டுட்டானுங்க. ஏற்றி விட்டுட்டாங்க என்ன ஆகுதுன்னா, கீழே படிங்க. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. சரி, நீங்க என்ன ஆபத்துனா, இப்ப நீங்க குனிஞ்சி வணங்கல, நான் தூக்கி உங்க நெருப்புல போட்டுருவேன். ஒரு நெருப்பு இது மாதிரி அதுல தூக்கி போட்டுருவேன். நீங்க நான் படைச்ச சிலையை வணங்கலைன்னா நீங்க அவங்கள தூக்கி அதில் போட்டுருவேன். அப்ப இவரு அவனுங்க அப்படி மிரட்டியே அவனுங்க வந்து முடியாதுன்றவன இவர் என்ன பண்றாருன்னா, அந்த நெருப்பை 7 மடங்கு சூடாக்கு அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டார். ராஜா உத்தரவு போட்ட உடனே சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையை போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசால்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவே போடப்பட்டார்கள். போட்டாங்க. ஏன்னா அவங்க கீழ்படியில ராஜா சொன்னா போடுனா போடணும். ஓகே, அவங்க 3 பேர்த்தையும் கடவுளை வணங்காத, அவர் படைச்ச கடவுளை வணங்காதனால, அந்த சிலையை வணங்காதனால தூக்கி போட்டாங்க. அப்ப ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும், அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அதாவது அந்த 7 மடங்கு நெருப்பு எவ்வளவு சூடா இருந்துச்சுன்னா, 7 மடங்கு நெருப்பு எவ்வளவு சூடா இருந்துச்சுன்னா, தூக்கிட்டு போனானுங்கல்ல, இவனை கட்டி தூக்கிட்டு போனானுங்க. இந்த 3 பேர்த்தையும் தூக்கிட்டு போனவனுங்க எரிஞ்சிட்டாங்க. புரியுதுங்களா? தூக்கிட்டு போனவனுங்க தூக்கி கொண்டு போய் நெருப்பு கிட்ட போடணும். அப்ப நெருப்பு கிட்ட போடும் போது அந்த நெருப்பு இவனுங்களை எரிச்சிருச்சு. இவனுங்க 3 பேர் நெருப்புக்குள்ள குதிச்சுட்டானுங்க, விழுந்துட்டானுங்க. ஏன்னா கை கட்டப்பட்டுருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, கை கட்டப்பட்டு எத்தனை உங்க வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலையில மற்றவங்க உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது உங்களோட கை எத்தனை தடவை கட்டப்பட்டிருக்கு. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாம you can only stand and see what they do. You can only stand and see how they destroy your life. It happened, right? It happens, always happens. It happens to me every time. Okay? So, what happened? சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ எனும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். நடுவுல நெருப்பு நடுவுல போய் விழுந்துட்டாங்க. 3 பேரும் கொண்டு போனவங்க செத்துட்டாங்க, எரிஞ்சி செத்துட்டாங்க. இவங்க 3 பேரும் கீழே போயிட்டாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவிட்டோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினியின் சூளையில் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி
ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமென். சோ என்ன நடந்துச்சுன்னா அவங்க நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாங்களா? தூக்கி போட்டோன்னே ராஜா எப்படி எரியிறானுங்கன்னு ஏச்சி பார்க்கணும்னு போறாரு. அப்ப 3 பேர் தான் கீழே வந்து நெருப்புக்குள்ள தூக்கி போட்டது. அப்ப ராஜா பார்க்கும்போது 4வது ஒருத்தர் தெரியறாரு. நம்ம 3 பேர் தானே போட்டோம். கேட்கிறாரு பின்னாடி, நான் 3 பேர் தானே போட்டோம், எப்படி 4வது இன்னொரு ஆள்? ஆனா 4வது ஆள் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கிறாரு. ஸோ இவனுங்க வந்து தூக்கி போட்டோன்னே எரிச்சு போயிருக்கணும் பை ரைட். ஆனா அவங்க நெருப்புகளுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. அங்க போட்டுருச்சா இல்லையா? They were walking in the fire. You see, walking in the midst of fire. They were walking in the midst of fire because there is somebody formed with him. அதாவது 4வதா ஒருத்தர் அவங்க கூட இருக்கிறனால அவங்க நெருப்புல நடக்க முடிஞ்சிச்சு. நான் பார்த்துருக்கேன், தீ மீதியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். They will walk in the fire. ஓகே, ஆனா அது இங்கே தான். இது ஃபுல் ஃபயருக்குள்ளுக்கு நடக்கணும். ஸோ 4 பேர் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ when they were walking, the king was perplexed. அதாவது ராஜாக்கு குழப்பமாயிடுச்சு. கோபத்தில் இருந்த ராஜா இப்போ குழப்பமாயிட்டாரு. எப்படி இவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவுட்கம் அப்படின்னோடனே கூப்பிடுறாரு. அவரே வெளியே கூப்பிட்டு ஓகே மூந்து பார்க்குறாங்க, துணியை மூந்து பார்க்குறாங்க. பாருங்க படிங்க இது இன்னொரு படிங்க. சாரி, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலை மயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஆமென். இவனுங்களாம் யாருன்னா, அதாவது இந்த 3 பேர்த்த பத்தி போய் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க தான் இவனுங்களாம். ஏற்கனவே அவர் கட்டுக்குள்ள இருந்தாரு. அவர் எண்ணெய் ஊற்றி ராஜா நீங்க சொன்னதை நோக்கி இவங்க 3 பேர் கேட்கல, இவனுக்கு நீங்க தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா இவர்களின் தூண்டுதலினால் ராஜா செயல்பட்டார். புரியுதுங்களா? இவர்களுடைய தூண்டுதல். அதனால இவனுங்க தான் வந்து செக் பண்றானுங்க. செக் பண்றது இவனுங்க எப்படி செக் பண்ணிருப்பானுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி செக் பண்ணிருப்பானுங்க? சும்மா செக் பண்ணிருப்பானுங்களா? எப்படின்னு ஏன்னா இவனுங்க மாட்டி விட்டவனுங்க. எப்படி இது நடந்துச்சுன்னு பயங்கரமா ஆராய்ஞ்சிருப்பானுங்கல்ல. அப்ப அவங்க மூந்து பார்க்கும்போது பாருங்க, நெருப்பு தலையில ஒரு முடிய கூட சொல்ல பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஆடைகளோட வண்ணம் மாறல. 3வது நெருப்பு வாசனையே அடிக்கலையா அவங்க. புரியுதுங்களா? அப்ப புரிஞ்சிட்டோன்னே ராஜா என்ன சொல்றாரு? அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமென். You see, ராஜா ஒத்துக்கிறாரு இவங்க கடவுள் தான் கடவுள். End of story. ஓகே, இப்போ இந்த கதையை நீங்க வந்து உங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க. ஆனா நான் இந்த கதையை பத்தி பேசுறதுக்கு கிட்ட வரல. இப்ப இவங்க 3 பேர் வந்து அவங்க சொன்னாங்கல்ல, நான் வந்து உனக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த விஷயத்துல. ஓகே, நீ ராஜா தான், நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் தான். ஆனா கடவுள் விஷயத்துல உனக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வணங்குற கடவுள் என்னை காப்பாத்தினாலும் சரி, என்னை காப்பாற்றாவிட்டாலும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அதை பத்தி தான் நான் பேசுறேன். ஆனா நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம். எப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, முதல்ல நான் சொன்னவங்க கிட்ட நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் அது பண்ணியிருக்கேன், நான் நியாயம் தான் பண்ணியிருக்கேன், அதனால கடவுள் என்னை காப்பாற்றுவார். ஆனா ஐசாயா 64வது அதிகாரத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. ஆமென். நாங்க எல்லாரும் தீட்டா இருக்கிறோம். நாங்க எல்லாருமே தீட்டு தான். because we always think about doing wrong. We always think about doing wrong. நம்ம தப்பு செய்தே நம்மளுக்கு பொழப்பு.
இதான் நம்ம லைஃப். This is our life. Okay, when you are in this situation, நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நீங்க உங்களை பத்தி நீங்க எப்படி நினைச்சுக்குவீங்க? You are very righteous. You are very, நீங்க வந்து ஒரு நீதிமான், நீங்க வந்து தப்பே செய்யாத ஒருத்தன், கை சுத்தமானவன், whatever. Okay, நீங்க உங்களை பத்தி நினைச்சுக்கிறீங்க. But here the Bible says எங்களுடைய நீதிகள் அழுக்கான கந்தைகள். அந்த 3 பேர் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். வார்த்தையை கவனமா கையாடுறாங்க. நாங்க வணங்குற கடவுள், அவங்க வந்து பெருசாலாம் பேசல, நாங்க நல்லது பண்ணிருக்கோம், உனக்கு நாங்க நல்லதுதான் பண்ணிருக்கோம், உன் தேசத்துல உனக்கு இப்படிலாம் இப்படி how we contribute to your country, you want to throw us into the fire, அப்படிலாம் கேள்வி கேட்கல. They say the God we pray is powerful enough to save us. நாங்க வணங்குற கடவுள் எங்களை காப்பாத்துறதுக்கு வல்லவர் தான். ஆனா அப்படியே அவர் காப்பாத்தாவிட்டால் இஸ் ஓகே, I will die. This is the part they recognize this. அதாவது அவர்கள் உணர்ந்து சொன்ன காரியம் எங்கிருந்து வந்ததுன்னா அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய நீதி அழுக்கான கந்தை. இப்ப நம்மளுடைய நீதியும் அழுக்கான கந்தை தான். காப்பாற்றப்படுவதற்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. காப்பாற்றப்படுவதற்கு உங்க சத்துரு நெருக்கும் பொழுது உங்களை உங்களை என்னையும் காப்பாற்றப்படுவதற்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் நம்மளுக்கு கிடையாது. You don't have any rights. You know why? Because let me show you something. இந்த வசனத்தை படிங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. You know what? இது என்ன அர்த்தம்னாக்கா, நீ எப்போதும் நீ நினைச்சுக்கிற நீ நல்லது பண்ணாலும் கடவுள் வந்து உன்னை வந்து இந்த மிக்ஸ்ல இந்த ஆளுங்கிட்ட இதெல்லாம் உன்னை காப்பாத்திடுறாரு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. That is not the story. Brothers and sisters, that is not the story. Okay? ஏன்னாக்கா ஓகே இத படி. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். குற்றவாளியை குற்றவாளியாய் ஆக்காதவர், உன்னோட நீதியும் நியாயமும் கடவுளோட முன்னுக்கு அழுக்கும் கந்தையும். என்னோட நீதியும் நியாயமும், நான் செய்யற நல்லதுன்னு நினைக்கிற நல்லதும், நான் செய்யற புண்ணியம் நினைக்கிற புண்ணியம் கடவுளுக்கு முன்னுக்கு அழுக்கும் கந்தையும். ஆனா அவரு நீ குற்றவாளியா இருக்கிறதுனால நான் குற்றவாளியா இருக்கிறத பார்த்தோம். Read one more time. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். ஆமென். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். He punishes. அவர் வந்து ஒரு நியாயமான கடவுள். அவர் வந்து பனிஷ் பண்ற கடவுள். புரியுதுங்களா? ஆனாலும் நம்மளுடைய பாவத்துக்காக நம்மள பனிஷ் பண்ணல, விட்டுட்டாரு. ஏன்னாக்கா உன்னை கொண்டு அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறதுனால அவர் விட்டு வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவரு our standard வேற, his standard is different because you see the Lord merciful and gracious, long suffering, abundant in goodness and truth. His goodness is so abundant. அவருடைய நன்மைகள் வந்து அவ்வளவு கூட உங்களோட லைஃப்ல. இந்த சில பேர் உன்னை டார்ச்சர் பண்ற சில பேரை பார்த்துட்டு sometimes you think of yourself you are over righteous. நீ நீதிமான் நீயே நினைச்சுக்கிறதுனால நீ என்ன நினைக்கிற, you expect God to come and save you. அவ்வளோ பெரிய ஆளை. இப்ப ஒரு சின்ன நான் ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா இப்ப நம்மளாம் வந்து ப்ரொட்டஸ்டர், இப்ப ரோமன் கேத்தலிக் இருப்பாங்க,
இப்போ வந்து டிபிஎம் சபை இருப்பாங்க, அந்த சபை இந்த சபை. அப்போ சும்மா ஒரு கற்பனைக்கு ஓகே, நம்ம செத்து போயிட்டோன்னா வானத்துக்கு போகிறோம். வானத்துக்கு போனோன்னே ஆண்டவரே ஐ எம் ரோமன் கேத்தலிக், காட் ஐ எம் டிபிஎம், ஐ எம் ப்ரொட்டஸ்டன்ட். கடவுள் என்ன தெரியுமா கேட்பாரு? ஹலோ நான் கடவுள் தெரியுமா? சும்மா ஒரு கற்பனைக்கு ஹலோ ஐ எம் காட், வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னு கேட்பாரு. கரெக்டா? So this is the God that we are praying. Amen. அதாவது அவங்க ஏன் அதில் காப்பாற்றப்பட்டாங்கன்றது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என் நீதி அழுக்கு கந்து எனக்கு தெரியும். அதனால அவங்க ஜென்டில்மேனா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வணங்குற கடவுளை எங்களை காப்பாற்றுறதுக்கு he is a powerful God, we know that, okay, but at the same time we know that we don't deserve him to come and save us. Okay, so that even though he never saves me, it's okay because he's always good. He believed that God is always good. அவர் நம்பினாங்க தேவன் எப்பொழுதும் நல்லவர்னு நம்பினாங்க. That is why நாலாவது ஒரு மனுஷன். அந்த வார்த்தையின் உள்ளான அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா அவங்க கடவுள் வந்து அப்படி இப்படி நின்னனால அவங்க வந்து காப்பாத்திட்டாங்க. No, they confess something there. அவங்க அங்க என்னமோ கன்ஃபெஸ் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க என்னமோ வந்து confess how to say eternal அறிக்கை செஞ்சிருக்கிறாங்க. they அறிக்கை something there. அவங்க அங்க என்னமோ அறிக்கை செஞ்சிருக்கிறனால தான் தேவன் அவங்க காப்பாத்தினார். இன்னைக்கு நீங்க கூட உங்க மத்தியில பெரிய you might have some people disturbing you, bothering you, okay, but now what are you going to do today? You going to tell yourself, நீங்க உங்களை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, தேவன் உங்களுக்கு முன்பதாக என் நீதியும் நியாயமும் அழுக்கு கந்தை நீங்க கதறி அழுந்தீங்கன்னா, if you would cry once to God, Lord, I know I'm not good, நான் நல்லவன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், என்னோட நீதியை நினைச்சு மீறி நிறைய வாட்டி உங்ககிட்ட வந்து நான் ப்ரே பண்ணியிருப்பேன், இவங்களை அழிச்சு இவங்களை குத்தி இவங்களை நெருக்கி, பட் ஆனால் the problem is என் நீதியா அழுக்கும் கந்தையா இருக்குது. என் நீதி அழுக்கு கந்தையமா இருக்கிறதுனால how am I supposed to like right? Okay? How am I supposed to? So I'm going to show you something. எப்படி? என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே அறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். ஆமென். முதல்ல நம்ம ஒரு வசனம் படிச்சோம். அதாவது என்னன்னா read something. நான் எவன் மேல் இரக்கம் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேன் அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன் அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல எனக்கு இரக்கம் வைக்கணும்னு இருக்கும் நான் இருப்பேன். Because I am God. If you understand, you must understand that because He is God. Brother, நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சும்மா இங்க வரல. That is the reason God is gracious on you. அவர் உங்க மேல ஏதோ ஒரு இரக்கம் வச்சிருக்கிறாரு. சகோதரனே உங்களுக்கும் தான். That's why today you are here. Okay? It's not, we don't plan our life. We are nobody to plan our life. Please remember that. நம்ம யாருமே கிடையாது நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணுறது. We don't have the rights. Okay? என்னைக்கு நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் உணர்றீங்களோ நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பீங்க. Things keep on happening to you. You don't even understand and you don't even have time to stand and see what is happening. புரியுதுங்களா? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஐசையா 65 வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, you did not search for me. நீங்களா எனக்கு தேடல தெரியுமா? நானா தான் வந்தேன். I came for you. I came for you. You know who is my God or not? நீங்க என் தேவன் யார் என்பது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என் தேவன் வல்லமையான தேவன். I will give you something. Okay?
இதை படிங்க 8வது வசனம். In John chapter 18:8. யோவான் 18:8 படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இன்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். உனக்கு வர பிரச்சனையில இருந்தெல்லாம் உன்னை முழுங்கிருப்பானுங்க. ஆனா இயேசு நடுவுல வந்து உனக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நீ இவனை தேடாதே, இவனை விட்டு என்னை பிடிச்சுக்கோ. உன் பிரச்சனையை பார்த்து, உன்னோட கவலையை பார்த்து, உன்னோட வேதனையை பார்த்து, ஏன்னா அவர் நடுவுல இல்ல, உன்னை முழுங்கி தூக்கி சாப்பிட்டு போயிருப்பார். ஆமென். This is the fact. This is why Jesus is the great. அவர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்ல, அவங்களோட 12 பேர் சீஷர் இருந்தாங்க. என்னைய பிடிக்கிறதா இவங்க நீங்க விட்டுட்டு என்னை பிடிங்க. இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் உன் பிரச்சனை முன்னுக்கு வந்து நின்னு இதை தான் சொல்றாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை தேடாதவர்களால I reveal myself to those who did not know me. என்னை தெரியாதவங்க கிட்ட நான் என்னை தெரிவிச்சேன். என்னை தேடாதவங்க கிட்ட நான் என்னை காமிச்சேன். என்னை பத்தி புரியாத ஒரு ஆளுங்க கிட்ட நான் இங்க இருக்கேன் நான் சொல்றேன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய தேவன். This is our God. Even you, when you know who you are, you will know who God is in your life. நீ யார் என்பதை நீ உணர்ந்த போது உன் தேவன் உன் வாழ்க்கையிலும் உன் தேவன் யார் என்பதை நீ உணர்வாய். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? this is பாருங்க, இது வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்துறார். எதனால அவங்க காப்பாற்றப்பட்டாங்கன்னா அவங்களுடைய நீதியும் நியாயமும் அழுக்கான கந்தை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால அவங்க அக்கினியிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. நம்மளே படிச்சோம், என்ன படிச்சோம்? அக்கினி வாட கூட மேல வரல. இன்னைக்கு உங்களை பாதிக்கிறவங்க, இன்னைக்கு உங்களை துன்பப்படுத்துறவங்க, அவங்களோட தடம் கூட உங்க வாழ்க்கையில் இருக்காது. படிக்க அவங்க செய்வாங்க. He will do. When you know who God is, when you know who you are, He will do it for you. Again. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மை எரிகையில் நம்மை உயிரோடு விழுந்திருப்பார்கள். ஆமென். கர்த்தர் தாமே, God Himself. உனக்கு பிரச்சனை வரும்போது God Himself is there. அதனால தான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. God is in the midst of your life. Who do you think you are? You do not control your life. God controls your life. நீ எங்க போற, நீ எங்க வர, நீ முடிவு எடுக்கிற, நீ நினைக்கிற, நீ முடிவு எடுக்கல. தேவன் முடிவு எடுக்கிறாரு. நீ எங்க போனோம், நீ எங்க வரணும். நீ பாவம் பண்ணும்போது தேவனோட நீ தனித்திருந்து பாவம் பண்றதுனா, ஒருவேளை நீ தேவனோட நடந்தீனா, தேவனோட இருந்தீனா, அவர் இன்னும் உன்னை எப்படி நடத்துவாருன்றது நீங்க think because we are human. நம்மளுக்கு பலத்தின் மிகுதி 70, பலத்தின் மிகுதினா 80, அவ்வளவுதான் நம்ம லைஃப். ஓகே, இந்த சின்ன லைஃப்லயே உங்களுக்கு எந்த டிசிஷன் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாம போச்சுன்னா, I don't know what to say, because you know something, யாரு ஜீசஸை நம்பலையோ, யாரு தேவனை நம்பலையோ, அதுக்கப்புறம் அவங்க என்னத்த வேணாலும் போய் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்றேன்? அது வேற அர்த்தத்துல சொல்றேன். தேவன் இயேசு கிறிஸ்து உன்னுடைய கர்த்தர் என்பதை நீ நம்பாவிட்டால், அதுக்கப்புறம் குருடான கருத்தெல்லாம் நீ போய் நம்ப ஆரம்பிச்சிருவ. அந்த அளவுக்கு உனக்கு புத்தி சுவாதனம் இல்லாம போயிடும் ஆவிக்குரிய ரீதியில. In spirituality you will become like a lunatic, like a madman. You will start to believe everything. நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லிட்டா, ஒரு கம்பெனில ஒரு பெரிய பொம்பளை CEO பொம்பளை இருந்துச்சா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு இமெயில் வந்துச்சா. ஒரு சாமியார் இருந்தாங்க, ஒரு சாமியார் இமெயில் அனுப்புனாங்க. இமெயில் அனுப்பி நீ இந்த ஆளு சிஇஓவா போடு அப்படின்னு. அந்த சாமியார் யாருன்னு தெரியாது தெரியுமா, சிஇஓவா போடு அப்படின்னு. அப்போ இந்த பொம்பளை அந்த சாமியார் பேச்சு கேட்டு அந்த ஆளை எடுத்து, அவங்க அந்த சாமியார் பேர் சொன்ன அந்த ஆளை எடுத்து சிஇஓவா போட்டாங்க. கடைசியா பார்த்தா அந்த இமெயில் இவன் தான் அனுப்பிச்சு. அதாவது சிஇஓ ஆக்க சொன்னாங்க. அவரு ஒரு சாமியார் பிராக்டிஸ். That's why I tell you, people can be so stupid. ஒரு கம்பெனியோட சிஇஓ தெரியுமா, அவங்களே ஏமாத்த முடியுதுன்னா, you think if you are not with God, how you will be cheated? பரிசுத்த ஆவியானவர் உன்னோட இருந்தாருன்னா நீ ஏமாற்றப்படும் போதெல்லாம் நம்பாத,
கண்ணு ஆடுது சரிங்களா அப்படின்னு சொல்லி. So good. Why so good? Because அவர் யார் மேல இறக்கமா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் மேல இறக்கமா இருக்கணும். Because அவரோட லெவல் வேற, நம்மளோட லெவல். நம்ம லெவல் எங்கன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் லெவல் நமக்கு புரியும். அதனால இனிமே என்னுடைய நீதின்னு சொல்லி நீங்க கடவுள்கிட்ட போய் வேண்டிக்காத படிக்க ஏன் அழுக்கும் கந்தையும் அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட வேண்டிங்கன்னா 4வது மனுஷனா எப்படியாப்பட்ட நெருப்பா இருந்தாலும் 7 மடங்கு நெருப்பா இருந்தாலும் அவர் வந்து நிற்பாரு. நீ சொல்லலைனாலும் அவர் வந்து நிற்பாரு, அது வேற விஷயம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய பிடிச்சி கணக்கு கேட்பாருல்ல, அதுக்கு நீ வந்து கணக்கு கொடுக்கணுமே. ஸோ இட்ஸ் பெட்டர் லைக் டு சரண்டர், ரைட்? உங்களுக்கு தெரியணும், நீங்க ஒரு நல்ல வீரனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ சண்டை போடணும்னு தெரியணும், நீங்க எப்போ சரண்டர் பண்ணணும். That is the beauty of a warrior. Patience is the greatness of the warrior, is not the weapon. ஆயுதங்கள் வந்து ஒரு வீரனுக்கு அழகு இல்லை, அவனுடைய பொறுமை, முடிவெடுக்கிற அந்த சிந்தனை, அந்த ஆற்றல், முடிவெடுக்கிற ஆற்றல், அது இருந்தாதான் அவன் ஒரு நல்ல வீரன். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளார நீங்க ஒரு நல்ல போர் வீரராக இருக்கணும்னு சொல்லி என்னோட விருப்பம். இது தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. நீங்கள் வீட்டுக்கு போய் என் மேலே அதை தியானிச்சு, தேவன் ஏன் பட்சத்தில் இல்லாவிட்டால் எனக்கு என்னென்ன நடந்திருக்கோன்றதை நினச்சி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இது முடிஞ்சால் இந்த வார்த்தையை இந்த சங்கீதம் 124 1லேருந்து 3 வரைக்கும் மனப்பாடமாக வச்சுக்கோங்க மைண்டில். ஓகே, whenever people start to trouble you, you say this word. கர்த்தரின் பட்சத்தில் இல்லாவிட்டால் என்னை யாரும் முன்னிப்பாங்க. இட்ஸ் ஓகே, நெவமைன் இவர் இப்படி கத்திட்டு போகிறாரு, நெவமைன் இட்ஸ் ஓகே, ஏன்னா கர்த்தர் ஏன் பட்சத்தில் இல்லைன்னா இவனும் கூட செய்வான். அவன் ஸோ நம்ம கண்களை முடிச்சு அவங்க செய்வோம். ஆண்டவரே இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியான நீங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி. ஜனங்களுக்கு உங்களுடைய வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரை கேட்கிற அந்த வார்த்தைகள் இவர்களுடைய செவிகளுக்குள்ளார மாத்திரம் போகாதபடிக்கு செவியிலிருந்து இருதயத்துக்கு இறங்கி இருதயத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கிரியை செய்யணும். ஆண்டவரே எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கும் கந்தைகள் என்று ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் அறிக்கை செய்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் எங்கள் பட்சத்தில் இல்லாவிட்டால் இன்னமுமோ எங்களுக்கு நடந்திருக்கோம். அதெல்லாம் நினைச்சு ஆண்டவரை நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு நன்றி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுதான் ஆண்டவரே கிறிஸ்துமஸ். நீங்க யாரு உங்களுக்கு நன்றி சொல்றதற்கு இல்ல, அதுதான் கிறிஸ்துமஸ். ஆண்டவரே உங்களை தேடி வரும் பொழுது உங்க கூட இருக்கிறவங்களை கூட காட்டி கொடுக்காத ஒரு நல்ல தேவன் ஐயா. ஆண்டவரே உங்களை நாங்க தெரிஞ்சு கொண்டதுக்கு ஆண்டவரே எங்களுடைய பாக்கியம். ஆண்டவரே எங்க மத்தியில நீங்க உங்களை காமிக்கிறதுக்காக நீங்க கிருபை செஞ்சீங்களே, அதுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க வாழ்க்கை முழுவதுமா நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ, ஒரு நன்றி இருதயத்தோடு உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தை ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஆண்டவரை ஒப்படைக்கிறேன் பிதாவே.